ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடுவோம். நான் ஓரியோ பிஸ்கெட்டில் கேக் செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். இல்லை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறது வந்து 3 வருஷத்துக்கு முன்னால் போட்டது. இப்போ திரும்ப அப்லோட் பண்ணுறோம். நான் இப்போ வீடியோ போட்டிருக்கோம். அது பண்ண காசு இல்லை. இப்போ 2 வருஷமாக சென்னையில் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் டெலிவரி பண்ணுறதெல்லாம் இன்னொரு சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஜேடி விலாக்ஸ்னு. டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓரியோ பிஸ்கெட்டில் கேக் செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். நீ தம்பிக்கு பிறந்த நாள் வேறு, அதனால் கேக் செய்கிறோம். அது நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். வேறு லெவலில் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. 6 பிஸ்கெட் வச்சுருக்கோம், ஒரே பிஸ்கெட்டு. இது பிச்சு கொட்டிப்போம். பெருசாக தான் வாங்கலான்னு பார்த்தோம், பெருசு கிடைக்கல எங்கள் ஊரில். நம்ம அந்த ஒயிட் கிரீமை தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதில் கிரீம் செஞ்சு வச்சுருக்கோம், அதோட சேர்த்து கலந்துருக்கோம். ஓரியோ பிஸ்கெட் நல்லா பெருசாக செஞ்சிடலாம். இது ஓரியோ கேக்குன்னு சொல்லலாம், இல்லை பெரிய பிஸ்கெட்னு சொல்லலாம். இப்போ நம்ம க்ரீமை தனியாக எடுத்துடணும். க்ரீமை தனியாக எடுத்துடலாம். இது என்ன பிஸ்கெட்டு ஓரியோ பிஸ்கெட் தெரியுமா? சாப்பிட்ருக்கேன் ஓரியோ பிஸ்கெட்டு. சாப்பிட்டது இல்லையா? நீ கேக்கா சாப்பிடலாம். நீ பெரிய கேக்கா சாப்பிட போகிறான், சரியா? கேட்கவா? இவ்வளோ பஸ் இருக்குமா? இவ்வளோ பஸ்ஸு. இப்போ பிஸ்கெட் தனியாக கிரீம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பிஸ்கெட்டை போட்டு பிளெண்டர் போட்டு கலக்கிடுவோம். பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா போட்டால் கேக்கு நல்லா உப்பு வரும். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துப்போம். இது எல்லா மளிகை கடையிலையும் விற்கும் பேக்கிங் பவுடரு. அடுத்துட்டு பால் ஊற்றலாம். நல்லா நைஸாக கிண்டிப்போம். மிக்சிலே அரைச்சிடலாம். இப்போ மிக்சி வேற இங்கே இல்லை. மிக்சி இல்லைனாலும் பரவாயில்ல, பால்லே ஊறிடும் நல்லா. இப்போ ஓரியோ க்ரீம் ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ கேக் பேன் இருக்குது. இப்போ நெய்யை இந்த ஓரத்தெல்லாம் தடைப்போம். இப்போ தான் கேக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், இந்த சைட்லலாம் ஒட்டாமல் இருக்கும். உள்ளே பட்டர் ஷீட் வச்சுருக்கோம். பட்டர் ஷீட் இல்லைன்னா மைதா மாவு இந்த தூளே அப்படியே தூவி வச்சுக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், நெய் தடவியாச்சு. இப்போ நம்ம ஓரியோ க்ரீமை ஊற்றிடலாம். நல்லா நைஸாக குழச்சி வச்சுருக்கேன், அப்படியே ஊற்றிடுவோம். இதை போல் தட்டணும், இல்லைன்னா அடியிலலாம் பபிள்ஸ் மாரி இருக்கும். இப்போ கேக் சரியாக வராது. பார்க்க தான் குழந்தை போல இருப்பான், குழந்தைலாம் கிடையாது. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுவே வைக்கலாம். என்ன வைக்கலாம்? இப்போ நம்ம உப்பை கொட்டி அதை ஹீட் பண்ணி தான் நம்ம கேக்கை மேலே வைக்க போகிறோம். டேரெக்டாக வச்சா தணல் வேகமாக இதாகி கருகிடும். அதெல்லாம் கரைச்சி விட்டுப்போம். நல்லா உப்பு நல்லா ஹீட் ஆகணும்.
இது மேலே ஒரு வளையம் வைப்போம். சோறுலாம் அம்மா வெடிச்சாங்கன்னா வளையத்து மேலே தான் வைப்பாங்க, எறும்பு பூராத அளவுக்கு. நம்ம இப்போ அந்த வளையம் வச்சு தான் நம்ம கேக்கை மேலே வச்சு கேக்கை இப்போ ரெடி பண்ண போகிறோம். பனித்துளி போல இருக்குது. வளையத்தை வச்சிடலாம். இப்போ அந்த வளையத்து மேலே தான் இப்போ நம்ம கேக்கு வைக்க போகிறோம். கேக்கு பேனே வச்சுருவோம். தணல்லாம் ரொம்ப அதிகமாக எரிய கூடாது, இல்லைன்னா அடி மட்டும் ரொம்ப காந்திரும். நல்லா மீடியமாக எரிய விடணும். இப்போ கேக்கு ரெடியாக 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் ஆகும். அது கேக்கை பொறுத்தது. அதே பெரிய கேக்குனா ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். நான் சின்ன கேக்கு தான் பண்ணுறோம். இப்போ நம்ம கிரீம் ரெடி பண்ணலாம். நம்ம கிரீம் செய்ய 2 பொருள் தான், டால்டா ஜீனி. அதிலே நம்ம கிரீம் செஞ்சிடலாம். இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம டால்டா போட்டதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும் கிண்டிகிட்டே இருந்தா. நானே கிண்டேன், கீழே கொட்டிடுவோம். எப்படி ஒயிட் கலர்ல மாறுது பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்க்க கிரீம் போல தான் இருக்கு. இப்போ ஜீனி நைஸாக அரைச்சி வச்சிருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிப்போம். கொட்டு கொட்டு கொட்டுறா. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொட்டா நம்ம இதில் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன கலர் தேவையோ கிரீமுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிரீம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த கிரீம் ரெடி ஆகிட்டு நம்ம ஓரி கிரீம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்துப்போம். பேக்கரிலாம் இந்த மாதிரி தான் கிரீம் செய்வாங்க. அவ்வளோதான், நம்ம கிரீம் ரெடி ஆகிட்டு இப்போ எப்படி டேஸ்ட் பார்க்க தம்பிகிட்ட கொடுத்துருவான். நல்லா இருக்கேன். கடலில் ஒரு மாரி இருக்கு. இதுமாரி நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு இப்போ திறந்து பார்ப்போம் எந்துட்டான்னு. இதுமாரி ஒரு குச்சி வச்சுக்கோங்க. குத்தி பார்த்தா இது ஒட்டாமல் இருந்ததுன்னா கேக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம். அப்படியே ஒட்டிட்டு வந்தால் கேக்கு இன்னும் பாதி வேவலன்னு அர்த்தம். இப்போ கேக்கு நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம். இது நம்ம நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம கேக்கை வெளில எடுக்கணும், இல்லைன்னா பேத்துட்டு வந்துடும் கேக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கேக்கை ஓரத்தில் நல்லா எடுத்து விட்டுப்போம். இப்போ நம்ம பேன்ல இருந்து தட்டுக்கு மாத்திடுவோம் கேக்கை. வா, இப்போ எடுத்துடலாம். ரொம்ப வாசனையா இருக்கு, நெய் வாசனை. இப்போ பெட்டர் சீட்டை மேலே பிரிச்சிருவோம். வா, அப்பா இது நம்ம செஞ்சதா? இது வேற லெவல்ல வந்திருக்கு.
ஐயோ பாருங்க எப்படி இருக்குன்னு. பா எல்லாம் மெதுன்னு இருக்கு, பார்த்தாலே தெரியும் இப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு லேயர் செய்யணும். இப்போ ஓரி பிஸ்கெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம கேக் செய்ய போறோம். ஒரு அடுக்கு கேக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ முன்ன ஃபர்ஸ்ட் செஞ்சோட ரெண்டாவது கொஞ்சம் நல்லா புஃப்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். ஆனால் கேக்கு உளுந்துட்டு உள்ள பட்டர் ஷீட்டு உள்ளே ஒட்டிக்கிச்சு. இங்கே பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் உள்ள கேக்கோட இது நல்லா சாஃப்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேக் பண்றோம், நல்லா தான் வந்திருக்கு. கேக்க பரட்டிடுவோம். அடுத்து ரெடி பண்ண கிரீமை இது உள்ள போட்டுருவோம், தடவிப்போம். கிரீமும் வேற லெவலில் செஞ்சு வச்சிருக்கோம். அப்படியே கடையில் பேக்கரியில் விற்கிற போலே இருக்கு. நம்பவே முடியல நாங்கள் செஞ்சதா இல்லையான்னு. இப்போ வீட்டில் எப்படி சிமெண்ட் பூசுகிறோமோ அதே மாதிரி கேக்குக்கு சிமெண்ட் பூசிடுவோம். இப்போ நம்ம அடுத்த லேயர் மேலே வச்சிருவோம். அவ்வளோதான், மேலே உள்ள லேயர் வச்சுட்டோம். ஒரிஜினல் கேக்கு உள்ளே இருக்கு, வேற லெவலில் இருக்கு. இப்போ மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிடுவோம். இப்போ கேக்குமே டெக்கரேஷன் பண்ணிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஓரியோன்னு எழுதிப்போம், ஓரி கேட்கறதுனால. நான் எழுதுறேன், அது ஒன்று வருது. ஓகே, ஓரியோ பெரிய கொண்டு போட்டுப்போம். இப்போ கேக்கு ரெடி ஆயிட்டு, இப்போ நான் தான் வெட்ட போறேன். இப்போ எனக்கு வேற பிறந்த நாள் வேற இன்னைக்கு 26/3/2004. கேக் வெட்டிடுவோம். Happy birthday to you. Happy birthday to you. பா நைஸா வருது. பீஸ் எடுத்துருவோம். பிளாக் ஃபாரஸ்ட் போல இருக்கு. அடுத்தது பிளாக் ஃபாரஸ்ட் தான் நாங்கள் செய்ய போறோம். அடுத்த கேக்கு இந்தா குடி, தம்பி ஊட்டு குடி. கடி 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 கடி. அவ்வளோதான், இன்னொரு கடி கடி. இல்லையா அவன் சாப்பிட ஒரு வருஷம் முழுங்க விட்றா. நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். டேஸ்ட் பண்ணிடுவோம். அட ஜெல்லி ஐயோ கிரீம் மேல வச்சுட்டா போத நல்ல பண்ணாட்டா இருக்கு. வேற லெவலு சூப்பரா இருக்குங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மரணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே எனக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. சொல்லிட்டு போங்க. இப்ப தன்னல் ரொம்ப அதிகமாலே எறிய கூடும். அப்பதான் அதிகமா எறியும். ஒட்டிடுவோம்ல வெட்டிடுவோம். சரி.